1 ஸ்டார்ட். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. ஏய் ஃபிளாஷ் போடுப்பா ஃபிளாஷ். அடி வெடி. ரெடி. பாப்பா அங்க வெடி. ஏய் அங்க வெடிடி. ஹாப்பி பர்த்டே. குடு அத்தை வெடிச்சு காமிட்டோம். அத்தை வெடி. மேல. இதியா நீ வாங்கிட்டியா? குடு சாமி. பா ஃபிளாஷ் லைட் போடுப்பா. இருப்பா. தெரியுதா உனக்கு? சுத்தமா கிழிக்கணும். அது வெடிச்சு வரும். போகிற வழியிலேயே கேக்கை வாங்கிட்டு ஒரு ஓரமாக நின்று கேக் வெட்டிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஓரமாக காரை நிறுத்த சொன்னதா பரியா லைட்டே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் சார் நிறுத்திட்டாரு. பரவாயில்ல, மொபைல் இருக்கிற லைட்டெல்லாம் போட்டுக்கலான்னா தீப்பெட்டி இல்லை கேண்டில் ஏற்றுறக்கு. அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ மொபைல் டார்ச்சையை ஆன் பண்ணி ஊத வச்சு ரெடி பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா பர்த்டே ஷார்ட் ஒன்று வாங்கியிருந்தோம், அதை வெடிக்கவே வைக்க முடியல. எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து சுத்தம் முடியல. சரி விடுங்கப்பா, கேக்கையாவது கட் பண்ணி சாப்பிட்லான்னு நாங்கள் ஏதோ ஒரு முழுக்கும் போது டப்புன்னு அது பாட்டுக்கு அவள் வெடிச்சிருச்சு. அவர் ஏதோ ட்ரை பண்ணி கேக் கட் பண்ண அப்படியே கேக்குள்ளே விழுகக்கூடாதுன்னு ரொம்ப பார்த்து தான் ஓரமாக பண்ணேன். அப்போல்லாம் வெடிக்காமல் இப்போ வெடிச்சிருச்சு. சரி முடிஞ்சு போச்சு, கேக்கை கட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க மொபைலில் டார்ச் ஆன் பண்ணிவிட்டு அப்போ அந்த வெளிச்சத்துலேயே கேக் கட் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் ஒரு பீஸ் ஊட்டி விட சொல்லிவிட்டு பிரியாவுக்கும் பாப்பாவுக்கும் மட்டும் ஊட்டி விட சொன்னோம். காற்றுக்கு எங்கே இருந்தோம் அந்த ஜிகினா பேப்பர்லாம் பறந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ரோட்டில் நாங்கள் ஒரு ஒதுக்குப்புறமாக நின்றுருந்தோம். பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸு ஈஷா போகிற வழிங்கிறதுனால நிறைய வண்டிங்க எங்களை பாஸ் ஆகி போயிட்டே இருந்துச்சு. மொபைல் வெளிச்சத்தில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்த்டே செலிப்ரேஷனாக இருந்துச்சு. கேண்டில் லைட் டின்னர் மாதிரி இது மொபைல் டார்ச் லைட் செலிப்ரேஷனாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா சூப்பராகவே அந்த வீடியோ நல்லாவே வந்துச்சு. யார் முகம் தெரியாதுன்னு நினச்சோம், பட் வீடியோ எடுத்தது வந்து பெரிய பாப்பா தான். நீட்டாக தெளிவாகவே வந்துருந்துச்சு. அந்த 1/2 கிலோ கேக்கை அப்போயே தீர்த்து அவங்க வேறு வழியில் அதை எடுத்து நீ வைக்கவும் முடியாது. ஐஸ் கேக்கு தான் வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா எல்லாமே பெரிய பீஸாக கட் பண்ணி ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் கொடுத்துட்டேன். அப்போவே சாப்பிட்ருங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல வேளை நான் பேக்கரியில் கேக் வாங்கும்போதே டிஷ்யூ பேப்பர் ஒரு 4-5 எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே ஒரு வாட்டர் பாட்டிலும் எடுத்துகிட்ட தண்ணியில் குடிக்கிறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு மதியானம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்த உடனே கிளம்பினேன். அதுவும் பரவாயில்ல, யூஸ் ஆச்சு. எல்லோரும் இருந்த கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு டிஷ்யூவில் துடைச்சி தண்ணியை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.